முன்னாடியே லவ்வருக்கு வேற ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த லவ்வர் பயங்கரமா சோகமாறான். அது மட்டும் இல்லாம தூரத்துல தன்னோட லவ்வரை பார்த்து சந்தோஷப்பட்டு அவளுக்கு ஆசையா வாங்கிட்டு வந்த பூவை கூட அவகிட்ட கொடுக்காம அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அழகா இருக்கிற மணப்பெண்ணும் உள்ள போய் தன்னை கல்யாணம் பண்ணிக்க போற ஆளை போய் பாக்குறா. அங்க போய் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரிய பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணுது. அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றது பார்த்து இந்த பொண்ணோட அப்பா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னோட அப்பா பொண்ணோட கைய பிடிச்சு மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைக்கணும். அந்த தருணத்துல அவங்க அப்பா கூட நின்னுட்டு இருக்கும் போது, ஆனா அந்த நேரத்துல கூட அந்த அப்பா, உனக்கு எவ்வளவு வயசானாலும் சரி, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நீ மனசுல வச்சுக்காம நேரா அப்பா கிட்ட ஓடி வந்துரு அப்படின்னு அந்த நேரத்துல அந்த வார்த்தைய சொன்னதுமே அவ குழந்தை மாதிரி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு சின்ன குழந்தையில இருந்தே இவங்க அப்பா, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ தனியா உன்னோட மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது, நான் உனக்காகவே காத்துட்டு இருப்பேன், நீ என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தன்னோட மக ஸ்போர்ட்ஸ் டேல போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கூட, இங்க பாரு பாப்பா, உன்னால முடியல, நேரடியா நீ அப்பா கிட்ட ஓடி வந்துடணும் சரியா அப்படின்ற மாதிரி தான் அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. அதே மாதிரி அவ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போகும்போதும் எந்த கஷ்டத்தையும் மனசுல வச்சுக்காத, அப்பா உனக்காகவே இங்க காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைய அவ சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு மறுபடியும் இப்ப அவளோட வயசான அப்பா இந்த வார்த்தைய சொன்னதுமே அவளால அதை தாங்கிக்க முடியாம பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. உன் மனசுல நீ மெச்சூரான பொண்ணா இருந்தாலுமே அப்பாக்கு நீ எப்பவுமே ஒரு குழந்தைதான் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டதுமே இவ அங்க எல்லாரோட முன்னிலையிலயும் அழுதுட்டே வரத பார்த்து எல்லாருமே இவளை பயங்கரமா பிளெஸிங் பண்றாங்க. இந்த அப்பாவும் அந்த மாப்பிள்ளை கையில தன்னோட பொண்ணு ஒப்படைச்சதுமே அவருக்கு மனசளவுல தாங்க முடியாத கஷ்டம் வந்துச்சுன்னே சொல்லலாம். இது வரைக்குமே ஆசையா வளர்த்த பொண்ணு தன் கூட எப்பவுமே இருப்பான்னு நினைச்சிட்டு இப்ப தன்னை விட்டு போக போறான்னு நினைச்சு அவர் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. தன்னோட பொண்ணோட சேர்ந்து இவரும் பயங்கரமா அழறத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே இவரை சமாதானமும் படுத்துறாங்க. அடுத்து இந்த மருமகனும் உங்களோட பொண்ணை நான் கஷ்டப்படாம பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உறுதிமொழியும் எடுத்துக்கிறான். எவ்வளவு வயசானாலுமே அப்பாக்கு தங்களோட பொண்ணுங்க எப்பவுமே குட்டி தேவதைகள் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.